ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தசம எண்களின் கூட்டல் கழித்தல் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தசம எண்களின் கூட்டல். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கணக்கு நான் கொடுத்துருக்க பாருங்கள், 0.7 + 0.2. இதை எப்படி கூட்டுறோன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 0.7 இருக்கா, நான் 0.7 நான் எழுதிட்டேன். அடுத்து 0.2 இருக்குது. அது எப்படி எழுதணும், அதாவது இந்த தசம எண்களை பொறுத்த வரைக்கும் புள்ளிக்கு நேராக புள்ளி எழுதிடணும். ஓகேவா? கூட்டலாக இருந்தாலும் சரி, கழித்தலாக இருந்தாலும் சரி, புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுருங்க. இப்போ இங்கே 0.7 எழுதிட்டோம். அடுத்து 0.2. அப்போ இந்த சைடு 0, இந்த சைடு 2. ஓகேவா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ இந்த ரெண்டையுமே கூட்டணுமா? 7 2 கூட்டுங்க, 9. புள்ளி இருக்குது, புள்ளி வச்சாச்சு. அடுத்து 0 இருக்குது, 0. ஓகேவா? 0.9. அவ்வளோதான். எப்போவும் கூட்டல் மாதிரி தான், ஆனால் புள்ளிக்கு நேராக புள்ளி இருக்கணும், அதை மட்டும் மறக்கக்கூடாது. அடுத்து 1.2 இருக்கா, 1.2. அடுத்து 4.5. ஓகேவா? இப்போ புள்ளிக்கு நேரம் நான் எழுதிட்டேன்னா, இப்போ இந்த ரெண்டையுமே கூட்டணுமா? கூட்டலாம் பாருங்கள். 5 2 கூட்டினா 7. இங்கே புள்ளி 1 4 கூட்டினா 5. அப்போ ஆன்சர் 5.7. அடுத்து பாருங்கள், மூணாவது கணக்கு 2.35 + 2.78. இப்போ இதையும் கூட்டலாமா? 2.35 2.78. ஓகேவா? புள்ளிக்கு நேராக புள்ளி இருக்குது. இப்போ ப்ளஸ், இப்போ இதை கூட்டலாம் பாருங்கள். 5யும் 8யும் கூட்டணும் அப்படின்னா 13. 13க்கு 3. மிச்சம் இருக்கிறது இங்கே அடுத்து எப்பவும் போடுற கூட்டல் மாதிரியே தான். இப்போ 1யும் 3யும் கூட்டினா 4. 4 ஒரு 7, 11. 11க்கு 1. அடுத்து 1 மிச்சம் இருக்கு இல்லையா, 11ல் 1 போட்டோம். மிச்சம் 1 இங்கே போடணும், அடுத்த நம்பருக்கு மேலே போடணும். இப்போது 2 2 4 4 1 5. இங்கே புள்ளி இருக்குது, அந்த புள்ளி வச்சாச்சு. ஓகேவா? 5.13. அடுத்து கூட்டலாம் பாருங்கள். இதே மாதிரி 7.66 8.95. இப்போ கூட்டணும் அப்படின்னா 6 5 கூட்டினா 11. 11க்கு 1. மிச்சம் 1 இங்கே மேலே வைக்கணுமா? அடுத்து 6 1 கூட்டினா 7. 7 கூட ஒரு 9 கூட்டணும் அப்படின்னா 16. 16க்கு 6 போட்டாச்சு. மிச்சம் இருக்குல்லையே அந்த 1, அதை இங்கே வைக்கணும். 1 7 8 8 8 16. 16.61. இப்போது இதே மாதிரி 5வது கணக்கு. இதில் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கணக்குலையெல்லாம் நான் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, புள்ளிக்கு இந்த சைடு ஒரு டிஜிட்னா அடுத்ததுலேயும் ஒரு டிஜிட், இந்த சைடு 2ன்னா இந்த சைடு 2, அந்த மாதிரி எது நான் கொடுத்துருந்தேன். இப்போ இதில் எப்படின்னா மாற்றி கொடுத்துருக்கேன். எப்படி எழுதலாம் பாருங்கள். 9.723. இப்போ அடுத்து 1.69 இருக்கா. இப்போ நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்லேருந்து புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சிடணும். இப்போ புள்ளி வச்சாச்சு. இந்த சைடு என்ன இருக்குது, 1. அந்த 1 நான் எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது, 6 9. அப்போ 6 9. ஓகேவா? அதாவது இப்போ முதல்ல புள்ளி வச்சிடறோன்னு வைங்க. இந்த சைடு எழுதினாலும் சரி, இந்த சைடு எழுதினாலும் சரி, புள்ளி இருக்கிற சைட்லேருந்து நம்பர்ஸ் ஃபில் பண்ணிட்டு போகணும். அப்போ இங்கே 6 9 இருக்குது. அந்த 6ங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன். 9 இந்த புள்ளி சைட்லேருந்து போகணும். அதே இந்த சைடு எழுதணும் அப்படின்னா இங்கிருந்து இப்படி எழுதிட்டு போகணும். ஓகேவா? இப்போ ரெண்டையுமே கூட்டலாமா? இப்போ கூட்டலாம் பாருங்கள். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம 0 சேர்த்திக்கலாம். ஓகேவா? புள்ளிக்கு இந்த சைடில் எதுவுமே இல்லை அப்படின்னா 0 சேர்த்திக்கலாம். இங்கே 0 கூட்டலை பொறுத்த வரைக்கும் 0 சேர்த்துனாலும் ஒன்று தான், சேர்த்துலினாலும் ஒன்று தான். ஓகேவா? கழித்தல் தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். கூட்டலை பொறுத்த வரைக்கும் சேர்த்துனாலும் சேர்த்துலினாலும் ஒன்று தான். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம அப்படியே போடும்போது அந்த நம்பரை தான் எடுத்து போட போகிறோம். இங்கே 0 போட்டாலும் அது கூட்டி போடும்போது அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இப்போ 3 கூட 0 கூட்டினா 3 தான் வரும். 2 9 கூட்டினா 11. 11க்கு 1. மிச்சம் 1 இங்கே வைக்கணும். 1யும் 7யும் கூட்டினா 8. 8 கூட 6 கூட்டும்போது 14. 14க்கு 4. அடுத்து புள்ளி இருக்குது, அந்த புள்ளியை நான் வச்சுட்டேன். 14க்கு 4 போட்டாச்சு. மிச்சம் 1. இப்போ 10 ஆயிடுச்சு, 11. அப்போ ஆன்சர் என்ன, 11.413. இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்கள், 76.320. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது நான் அப்படி எழுதிட்டேன். இப்போ செகண்ட் என்ன பண்ணணும், புள்ளிக்கு நேராக புள்ளியை வச்சுருங்க. அடுத்து இங்கே 7ன்னு இருக்குது. அந்த 7ங்கிறத இங்கே போடணுமா, இங்கே போடணுமா? 7க்கு நேராக போடணுமா, 6க்கு நேராக போடணுமா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, புள்ளி சைடில் இருந்து தான் எழுதிட்டு போகணும். இப்போ புள்ளி இங்கே இருக்குன்னா அப்போ இந்த சைடு இருக்கிற நம்பரை இது பக்கத்தில் தான் எழுதணும். அடுத்த நம்பர் இருந்தால் தான் அது இந்த சைடு எழுதணும். இப்படி தான் எழுதிட்டு போகணும். அப்போ இங்கே இருக்கிற நம்பரை இதுக்கு பக்கத்துலேயே எழுதுங்க. அப்போ 7. இந்த சைடு 405. அதே 3 டிஜிட் தான் இருக்குது, அதனால் அப்படின்னு நான் எழுதிட்டேன். இப்போ கூட்டணும். 0 கூட 5 கூட்டினா 5. 2 0 கூட கூட்டும்போது அதே 2 தான். 3 4 கூட்டினா 7. புள்ளிக்கு புள்ளி வச்சாச்சு. 6 7 கூட்டினா 13. 13க்கு 3. மிச்சம் 1. 1 7 8. 83.725.
இப்போ கடைசி கணக்கு இது நான் எல்லாமே கலந்த மாதிரி கொடுத்துருக்க பாருங்கள். இப்போ எடுத்து எழுதிடலாமா? அதாவது இந்த புள்ளி வர தசம எண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து எழுதுறது ஒன்று தான். ஓகேவா? எழுதணும் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம நார்மலாக போடுற கூட்டல் மாதிரி தான். எடுத்து எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள் 485.3ங்கிறத நான் ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள் புள்ளி நான் வச்சுட்டேன். 38 இருக்கா? 38ங்கிறத எங்கேருந்து எழுதணும்? 8 இருக்குது, அது எங்கே இருக்குது? புள்ளி பக்கத்தில் இருக்குது. அப்போ இங்கே தான் எழுதணும். 8 போட்டு அதுக்கப்புறம் 3. ஓகேவா? 8 3 இந்த சைட்லேருந்து தான் எழுதணும். அப்போ இங்கேயும் இந்த சைடு என்ன பண்ணணும்? புள்ளி பக்கத்துலேருந்து எழுதிட்டு போகணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 7. அடுத்து பாருங்கள், அடுத்து 5.583. அடுத்த 5ங்கிறது இங்கே புள்ளி நான் வச்சாச்சு. 5ங்கிறது அப்போ எங்கே எழுதணும்? புள்ளி பக்கத்தில் இந்த சைடில் எழுதணும். இப்போ 5.583. சரியா? இவ்வளோதான். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வேணும்னா 0 கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாமே கூட்டணும். இப்போ இங்கே வேணும்னா நீங்கள் அதாவது இங்கே 3 டிஜிட் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே 0 போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 0. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கலாம். கூட்டலில் இந்த ஜீரோஸ் மேக்ஸிமம் தேவைப்படாது. ஆனால் கழித்தல் அப்படின்னா இந்த 0 போட்டு கழிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கூட்டணும் அப்படின்னா இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3. இங்கே 7ஐயும் 8ஐயும் கூட்டணுமா? 7 8 கூட்டினா 15. 15க்கு 5 மிச்சம் 1. 3 1 4 5 6. 6 கூட 5 கூட்டினா 11. 11க்கு 1 மிச்சம் 1 நான் இங்கே வைக்கிறேன். இப்போது கூட்டலாம் பாருங்கள். 1 5 கூட்டினா 6. 6 கூட ஒரு 8 கூட்டும்போது 14. 14 ஒரு 5 19. 19க்கு 9 போட்டாச்சு. மிச்சம் 1 இங்கே வச்சாச்சு. 1 8 9. 9 ஒரு 3 12. 12க்கு 2 மிச்சம் 1 4 1 5. 529.153. அவ்வளோதான். அடுத்து இதே மாதிரி கழித்தல் பார்த்தலாமா? தசம எண்களின் கழித்தல். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், ஈஸியாக கொடுத்துருக்கேன். 2.4லேருந்து 1.3 கழிக்கணும். இப்போ எழுதிடலாமா? 2.4 அடுத்து 1.3. இதுவும் அதே மாதிரி தான். புள்ளிக்கு நேராக புள்ளி எழுதியாச்சு. இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறது ஒரே மாதிரி எழுதிட்டேன். இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும். கழிக்கிறா பாருங்கள். 4லேருந்து 3 போச்சுன்னா 1. புள்ளி இருக்குது, புள்ளி வச்சாச்சு. 2லேருந்து 1 போச்சுன்னா 2. அவ்வளோதான். 1.1. இதே மாதிரி செகண்ட் சம் 25.3லேருந்து 20.3 கழிக்கணும். 3லேருந்து 3 போச்சுன்னா 0. புள்ளிக்கு புள்ளி வச்சாச்சு. 5லேருந்து 0 போச்சு அப்படின்னா 5 தான் வரும். 2லேருந்து 2 போச்சுன்னா 0. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? வெறும் 5 மட்டும்தான். ஏன்னா புள்ளிக்கு இந்த சைடு 0 இருந்தால் அதை எடுத்துக்க தேவையில்லை. அப்போ இதோட ஆன்சர் 5 தான். அடுத்த கணக்கு பாருங்கள், 3வது கணக்கு 9.32. இதிலிருந்து 7.45 கழிக்கணும். 2லேருந்து 5 கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கடன் வாங்கணுமா? எங்கே? பக்கத்தில் இருக்கிற நம்பர்கிட்டேருந்து கடன் வாங்கணும். இப்போ 3 கிட்டேருந்து கடன் வாங்கினா 3ங்கிறது 2 இது 1 இங்கே கடன் கொடுத்தா அந்த 1 எங்கே வரும்? இந்த 2க்கு முன்னாடி வரும். அதாவது 2ங்கிறது 12 12லேருந்து இப்போ 5 கழிச்சோம் அப்படின்னா 7. அடுத்து இங்கே 2லேருந்து 4 மறுபடியும் போகாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இங்கேருந்து கடன் வாங்கணும். இங்கே புள்ளி இருக்குன்னுலாம் பார்க்க தேவையில்லை. அந்த புள்ளியை மறந்துட்டு நீங்கள் அப்படியே கடன் எப்பவும் போல் போட்டுக்கலாம். எப்பவும் கழித்தல் மாதிரி தான். அப்போ இங்கேருந்து கடன் வாங்கணும் அப்படின்னா இது 8 இது 12 12லேருந்து 4 போச்சு அப்படின்னா 8. புள்ளி 8லேருந்து 7 போயிடுச்சு அப்படின்னா 1.87. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், 15.13. இதிலிருந்து 11.79 நான் கழிக்கணும். இப்போது அதே மாதிரி இதை கடன் வாங்கி கழித்தலை தான். இங்கேருந்து 3லேருந்து 9 போகாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இது 1 தான் இருக்குது. அப்போ இதை கொடுத்துட்டு இது 0 ஆயிரும். அப்போ இது என்னாகும்? அந்த 1 இதுக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா இது 13. 13லேருந்து 9 போச்சு அப்படின்னா 4. அடுத்து 0லேருந்து 7 போகாது இல்லையா? அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இது 4 ஆயிரும். இது 1 கொடுத்தா இங்கே 10 ஆயிரும். 10ல் 7 போச்சுன்னா 3. அடுத்து புள்ளிக்கு புள்ளி வச்சாச்சு. 4லேருந்து 1 போச்சுன்னா 3. 1லேருந்து 1 போச்சுன்னா 0. அப்போ ஆன்சர் என்னது? 3.34. அடுத்து 5வது கணக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறத நான் எழுதிக்கிறேன். 13.41. இதிலிருந்து எதை கழிக்கணும்? 9.02 கழிக்கணும். இப்போ புள்ளிக்கு நான் புள்ளி வச்சுட்டேன். இங்கே 9 இருக்குது. 9ங்கிறத நான் எங்கே எழுதணும்? புள்ளிக்கு பக்கத்தில் இருந்து தான் எழுதணும் இல்லையா? கூட்டல்லையும் அதே மாதிரி தான் எழுதணும். இந்த சைடு எழுதினாலும் சரி, இந்த சைடு எழுதினாலும் சரி, புள்ளிக்கு பக்கத்தில் இருந்து தான் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 9ங்கிறத நான் இங்கே தான் எழுதணும் புள்ளிக்கு பக்கத்தில். அடுத்து 02 இருக்குது. 02 நான் எழுதிட்டேன். இப்போ கழிக்கலாமா? 1லேருந்து 2 போகாது. அப்போ இங்கே கடன் வாங்கணும் இல்லையா? 4ங்கிறது 3 ஆயிரும். இங்கே கடன் வாங்கினா இங்கே 1ங்கிறது 11 ஆயிரும். அப்போ 11லேருந்து 2 போச்சு அப்படின்னா 9. அடுத்து 3லேருந்து 0 போச்சுன்னா 3 தான். அடுத்து புள்ளி வச்சு இப்போது 13. 13லேருந்து 9 அப்படி கழிச்சிடலாமா? 4. 13லேருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா 4. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்கள்,
369.5. இதை எப்படி எழுதணும்? இங்கே புள்ளிக்கு நான் புள்ளி வச்சாச்சு. இங்கே இந்த சைடில் 4 7ன்னு இருக்குது. அப்போ புள்ளி பக்கத்துலேருந்து எழுதிட்டு போகணுமா? 4 7, இங்கே 7 4. ஓகேவா? பக்கத்துலேருந்து எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு எழுதலாம் பாருங்கள். அப்போ இங்கே 2 5ன்னு எழுதணும். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு நம்பர் இல்லை. ஓகேவா? இங்கே 2 டிஜிட் இருக்குது, இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது. அப்போ அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ கழிக்கலாமா? இப்போ பாருங்கள், 0லேருந்து 5 கழிக்கணும். கழிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? பக்கத்துலேருந்து கடன் வாங்கலாம். இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னா 5ங்கிறது 1 கடன் கொடுத்துட்டா 4ன்னு ஆயிரும். இது கூட 1 சேர்த்தும் போது இங்கே 1 வருமா? அப்போ 10. 10லேருந்து 5 போச்சுன்னா 5, 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2. இப்போ புள்ளி வச்சாச்சு. அடுத்து 9லேருந்து 7 போச்சுன்னா 2, 6லேருந்து 4 போனால் 2, 3. அப்படியே தான் இருக்கீங்க, எந்த நம்பரும் இல்லை, அதனால் 3 அப்படியே போட்டு. இப்போ ஆன்சர் என்ன? 322.25. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.